லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ தான் வர்றேன். சரி. எத்தனை பேர் இருக்காங்க? 21. காட்டன் சாரினாலே காட்டன் சாரி நல்லா இருக்கும். நம்மளை மாதிரி குச்சிங்களா அந்த மாதிரி காட்டன் சாரி கட்டினா தான் நம்ம ஒரு பொண்ணுங்கிறதே காட்டும். அவங்க கட்டாங்களா? 65. 65. ஓகே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சசி ஃபேஷன் பேலஸின் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் சொல்ல தரல, மன்னிச்சிருங்க. அப்புறம் அதர் ஸ்டேட்டோட சுற்றுலா பயணங்கள்லாம் முடிஞ்சிச்சு. சுற்றுலா பயணங்கிறத விட ஐயோப்பா ஒரு வழி ஆயிட்டோங்க. என்னன்னா தனியாக போயிருக்கேன், பட் ஆனால் ரொம்ப இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தெல்லாம் போனது கிடையாது. ட்ரெயின் அதிகமாக ட்ராவல் பண்ணது இல்லையா. அப்படி இருந்தாலும் அங்கே போய் அங்கே அலைஞ்சிப்பா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டே இருந்தோம். எனிவே பட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உங்களை நம்பி தான் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கடைக்கு 10 கடை அலைஞ்சு இந்த 10 கடையும் ஒன்று செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. எல்லாம் வந்து கொரியரில் போட்டுருக்காங்க. ஒரு 30-40 பார்சல் வரும். எல்லாமே பார்சல் சர்வீஸில் தான் போட்டு விட சொல்லியிருக்கோங்க. ஏன்னா 1-2 கையில் திட்டு வரதுக்கு. அதே மாதிரி ஜுவல் செட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் பார்சல் வந்துடும். இன்னைக்கு ஒரு செட்டு போட்டிருக்கேங்க. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி 1 கிராம் கோல்டு. ஓகேங்களா. நான் போன ஷாப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 ஷாப் போனேன். 2-3 ஷாப்புமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அங்கே நான் போன ஏரியாலே வந்துட்டு எந்த கடை நல்ல ஃபேமான கடையோ, எந்த கடை வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கடையாக பார்த்து தான் போனேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் கொடுக்குறத நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடது. இருந்தாலும் ஒரு சில பேரை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அது வழி இல்லை. எனிவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சசி ஃபேஷன் பேலஸோட பேஜை. அண்ணனுங்களா உங்களுக்கு ஷர்ட்ஸும் வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு பர்ச்சேஸ் போட்டாச்சு. நியூ இயர்க்குள்ளே நான் அதையும் வந்து லான்ச் பண்ணிடுவேன். 1 by 1 லான்ச் பண்ணுறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி போட போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் டைமில் என்னை இந்த அளவுக்கு பெரிய லெவலில் என்னை யோசிக்க வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டு தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் மட்டும்தான். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. எனவே காட்டன் சாரீஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய காட்டன் சாரீஸ்லாம் வந்தது. பட் இந்த சாரீ வந்துட்டு நான் ஒருத்தவங்களோட பேரை பார்த்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நான் உண்மையிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டிங்க, சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 300 பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 300 பீஸ் வாங்கினா பாதி வந்துட்டு போயிடுச்சு. அப்படியே ரீசெல்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் வந்துட்டு ஒரு சாரி நான் கட்டி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க. என்னோட சசி ஃபேஷன் பேலஸும் 1-2-6-1 கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன் நான். அதில் வந்துட்டு கலர்ஸ் மேக்ஸிமம் கலர்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வகையான கலர்ஸ் இருக்குது. பாதி கலர்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த கலரை சொல்லுங்கள், அதை கூட உங்களுக்கு காட்டுவாங்க. இன்னொன்று 4 நாளாக வந்துட்டு நிறைய கம்யூனிகேஷன் எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் வந்துட்டு ஃபோனு 2-3 ஃபோன் இங்கே இருந்தது. பட் இருந்தாலும் புது ஸ்டாஃப்ங்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணோம். எங்களுக்கு ஃபோன் வந்ததெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். எல்லாமே இன்னைக்கு கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேரோட ஆர்டர்லாம் மிஸ் ஆகி நம்மளோட பேஜில் நம்ம குரூப்பில் என்ட்ரி ஆகாமல் சாஃப்ட்வேரில் என்ட்ரி ஆகாமல் இருந்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாமே டிஸ்பேச் கொடுக்க சொல்லிட்டேன். மற்றபடி ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் நாளைக்கு டிஸ்பேச் ஆகுது. அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. டைம் இல்லைங்க, சாரி. ஃபஸ்ட் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ரிச் லுக்கு, பியோர் காட்டனில். இது கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி வாங்கியிருக்கேன். இதுலேயே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லினன் காட்டன்ஸ்லாம் வேணும், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த 2 கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. ஒரு 3 ஐட்டம் கேட்டாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். பட் அவங்க எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் கஸ்டமைஸ் பண்ணது நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த கலரில் இந்த காம்பினேஷனில் இந்த மாதிரி டிசைனில் எனக்கு பண்ணி கொடுங்க, காட்டன் டைப் சொல்கிறேன் நான், கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியோர் காட்டனுங்க. முடி பாருங்க, நல்லா ரிச் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் நார்மலாக கடையில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நிச்சயமாக ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து சசி ஃபேஷன் பேலஸோட பேஜில் பார்த்துருப்பீங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ்லாம் வருது. அந்த பேஜில் இந்த கம்மியாக தான் கொடுக்குறாங்க,
குவாலிட்டி இருக்குதுங்க, நிறைய இருக்குது. போய் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் வருது. ஒரே சாரியை 3 ஐட்டமா காட்டுறாங்க. இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி. பட் என்னன்னா நம்ம வந்து ஹை குவாலிட்டி எடுத்துட்டு வரோமா, ஒரு சில பேஜஸ்ல வந்துட்டு லோ குவாலிட்டி போட்டு அதே ரேட்டு கூட விற்கிறாங்க. நான் அதை நான் ஏற்கனவே சொல்லினேன், லைவா பார்த்து இதுல நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஹைஃபையா வந்துட்டு போகணும், எனக்கு வந்துட்டு ரொம்ப கசகசெல்லாம் டெஸ்ட் பண்ணா பிடிக்காது, டீசெண்டா ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப நான் இப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் சாரி வியர் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஆரி ப்ளவுஸ், இது கூட கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு, சிம்பிளா ஆரி ஒர்க் பண்ணி போடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த சாரியோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சசி ஃபேஷன் பேலஸ்ல ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் என்கிட்ட ரெக்குவயர்மெண்ட் பண்ணி கேட்ட சாரி. இந்த சாரியில வந்துட்டு சிங்கிள் கலர் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேஜ்ல பாத்துருப்பீங்க. இது வந்து மல்டி கலர். எவ்வளவு பேருக்கு இருக்காங்க? 141. மல்டி கலர் சூப்பரா இருக்குங்க. குவாலிட்டி பார்த்து தான் எடுக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா துணியே ஒரு மாதிரி இருக்குங்க, நல்லா இல்ல. நான் அதை பார்த்தேன். நான் அந்த துணி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல, பட் இது வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. கீழே டசலோட வந்துடும். பார்டர் வந்து இப்பதான் வருது. இது வந்து நிறைய பேஜ்ல பார்த்திருப்பீங்க. இதுல 2 குவாலிட்டி இருக்கு. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா வாங்கி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் வரும். கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். 2 குவாலிட்டிக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது வந்துட்டு பிளவுஸ். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் கலர் இது. எல்லாருமே ரெயின்போ கலர், மல்டி கலர்னா ரொம்ப லைக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு அனுப்பிச்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரியோட ப்ரைஸ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அட்ராக்டிவான கலருங்க. ஸோ இந்த கலரில் எல்லாருக்குமே பிடிக்கும். எத்தனை சாரி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே வந்துட்டு லோ குவாலிட்டிலே இருக்குது. நம்ம லோ குவாலிட்டி மேக்ஸிமம் போக மாட்டோம். நான் மேக்ஸிமம் வந்துட்டு பால் பிரிண்ட் சாரி நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலுமே கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு பால் பிரிண்ட் சாரியில் இந்த கலெக்ஷன் வேணும், அந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் எடுக்கிறேன். மேக்ஸிமம் நான் ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபாயில் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து வாஷபிளாக இருக்குங்க, எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு சிலது ட்ரை வாஷ்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். அது கொஞ்சம் நமக்கு நேம் ஸ்பாயில் ஆகிடுமேங்கிறதுக்காக நான் அதிகமாக எடுக்கிறதுல. ஆனால் ஒரு சில பேர் கேட்குறீங்க, விரும்பி கேட்குறது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் நான் 1-2 போடுறது. நல்ல கலரில் எல்லோ கலர் இது பாருங்க. அது ப்ளவுஸ் இது கூட மேட்சாக தெரியுது. அதோட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மைத்திலி ப்ரைஸ் என்ன? 999 போட்டுருந்தேன். ஏதாவது கொஞ்சம் டவுட் நான் பாட்டுக்கு சொல்லி நீங்கள் அதை தானே சொன்னீங்க, அப்புறையே மாற்றி சொன்னீங்கன்னு யாராவது கேட்பீங்க. அதனால வந்துட்டு தான் ப்ரைஸ் சொல்ல யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, நம்ம கடையில் எல்லாரும் வேலை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அழகா இருப்பீங்க சாரி கட்டினா. நான் எப்படி தெரியுமா, யாராவது சாரி கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், பச்சை கண்டு விடாமல் பார்ப்பேன். மூணு பார்த்துட்டே இருப்பேன். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிற அளவுக்கு பார்ப்பேன். நான் சாரி பைத்தியமா ஏதாவது சாரிலாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா பச்சை கண்டு விடாமல் பார்ப்பேன். அந்த புத்தி என்கிட்ட இருக்கு. அப்படி ஒரு கலர். எப்படிதான் இந்த கலர்லாம் செலக்ட் பண்ணி போடுறாங்க தெரியலங்க. கான்ட்ராஸ்டா போட்டு தாக்கிடுறாங்க. ட்ரிபிள் கலர் ஜம்முன்னு இருக்குல்ல. எல்லாமே 999 மட்டும்தான். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். என்ன சாரியை கலைச்சு போடுறேன், நம்ம கூட இருக்குங்களா நினைப்பாங்க. நமக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா சும்மா கலைச்சு போட்டு போயிடுது அது பாட்டுக்கு அப்படின்னு. சில பேர் லைட் கலர் விரும்புவீங்க இல்லையா? ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது. 999 மட்டுமே. சிங்கிள் கலர் உங்களுக்கு கம்மியா தான் வருங்க. கம்மி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குவாலிட்டி பாருங்க மேடம் சொல்லிட்டு 2 குவாலிட்டி காமிச்சிடுறாங்க. சாரி வாங்குறோமா, வாங்கினோம்னா ஒரு நாளாக வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு தடவை வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போட முடியாதுல்ல. நல்லா
ஃபேராக இருக்கீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு இருக்கும் இந்த சாரீலாம் கட்டி போனீங்கன்னா. காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது, பார்ட்டிலாம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேர் இருக்கீங்க. வயலட் கலர் $999 மட்டுமே. கொரியர் கொஞ்சம் லேட் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் கழிச்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸ் கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். மோர் தென் வந்துட்டு 1000 கலெக்ஷன்ஸுக்கு மேலே எடுத்துருக்கோங்க. 1 by 1 நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாரியில் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கைண்ட்லி ரெக்வஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம், டெலிவரி டைம் நான் 2 நாள் 3 நாள் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா 500லேருந்து 700 கொரியர் குறைஞ்சபட்சம் வருது ஒரு நாளைக்கு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே நாங்கள் டிஸ்பேச் கொடுக்கணும் இல்லையா? டே பை டே டிஸ்பேச் கொடுத்துட்டே தான் இருக்கோம். சம்டைம்ஸ் 1-2 மிஸ் ஆகிடுது, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் டென்ஷன் ஆகிடுறீங்க, வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் மற்ற பேஜில் சொல்கிற மாதிரி நான் உடனே டிஸ்பேச் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்குங்க. உள்ள பிரச்சனை இதுதான். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டு போயிட்டுருக்கு, ஆல்ரெடி சொன்னலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே டிஸ்பேச் கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மட்டும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன். வெயிட் பண்ணி பார்சல் ரிசீவ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைம் 14 days. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சாரி கேட்குறீங்க, இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டபுள் கலரில் எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. காட்டன் சாரியில் மட்டும் அதெல்லாம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு 3 to 4 weeks, மேக்ஸிமம் 1 month ஆகிடும். ஏன்னா கஸ்டமைஸ் சாரிக்கு மட்டும் சொல்கிறேன். அதர்வைஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்பேச் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது சாரியில் வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, நீங்கள் இதை பார்க்காம வச்சுட்டீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிடுங்க. அது நாங்கள் தான் பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா அது எங்கள் சைடு தானே தப்பு, நாங்கள் தான் பார்த்து அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் வந்து அதில் பார்த்தது ஒரு கலர், இதில் பார்த்தது ஒரு கலர்னா உங்கள் ஃபோனில் ஒரு 4-5 ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லா ஃபோன்லேயும் பாருங்களேன், ஒரு ஃபோன்லேயே ஒரு மாதிரி தெரியும். சரிங்களா? அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நான் எக்ஸாக்ட் கலர் பார்க்குறேன். ஸ்டார்டிங் டைமில் கூட கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே இருந்ததுங்க. இப்போ முடிஞ்ச அளவு நான் கரெக்டான கலர் தான் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணும்போது அந்த சாரியோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோ காலோ வந்து கூட நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த நூல் பிரச்சனை, அப்புறம் வந்துட்டு எனக்கு கலர் வந்து இதில் லைட்டாக தெரியுது, அதில் டார்க்காக தெரியுது, அப்புறம் ஒரு சில பேர் அதில் டார்க்காக தெரிஞ்சு இப்போ லைட்டாக தெரியுது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் ரிட்டன் எடுக்க மாட்டேங்க. பட் கிழிஞ்சிருக்கு, மாறி வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. ஒரு சில பேர்லாம் அது எப்படின்னா பெரிய கொலகுத்த மாதிரி பேசுறீங்க. ஒருத்தவங்களாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அதை பண்ணியிருந்தேன், இப்படி சொல்லியிருந்தேன், அப்படி சொல்லியிருந்தேன்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சாரி மேடம், நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் நேச்சர் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவு பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுங்க. அது தவிர கலர் டிஃபரன்ஸ் கிடையாது. அது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்சல் ரிசீவ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் பார்சல் வந்துருங்க. சரிங்களா? எனக்கு நான் 2 நாளில் வரும் 3 நாள் வந்து ஹரிபரியா யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க. நான் ஹரிபரியா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற பேஜில் கூட தயவு பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா பார்சல் டெலிவரி கொடுக்குறது வந்து நிறைய நம்ம கொடுக்கறதுனால அவனே வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்குறான், இல்லை கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், ஜுவல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், இல்லை நீங்கள் வீடியோ கால் வந்து செலக்ட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். சசி ஃபேஷன் பேலஸில் மொபைல் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கு. அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் நினச்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் சசி ஃபேஷன் பேலஸோட Instagram ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சசி 1261 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சாரியோட ரேட்லேருந்து உங்களுக்கு 10 ரூபா கம்மியாகணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டெய்லி அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நியூ இயர்க்கு நிறைய ஆஃபர் போட்டு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அப்லோட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருச்சு சாரி.